Hi guys, I'm Rajkumar. நாம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டி எப்படி புஷ் பண்ணலாம், தென் எது போல டொமைன் அத்தாரிட்டி எடுத்தா நம்ம வெப்சைட்டுக்கு ஸ்பாம் ஸ்கோர் வந்து வராமல் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ தென் ஸ்டார்டிங்கே நம்மக்கிட்ட இருக்கிற என்னென்ன சர்வீஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்றது அதையுமே இன்க்ளூட் பார்த்துருவோம், சரிங்களா? தென் அதுக்கு முன்னாடி என்னோட வெப்சைட்டில் எவ்வளோ டொமைன் அத்தாரிட்டி இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போது mrfull.com ஆல்ரெடி நான் டைப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போது சைடு யூஆர்எல் வந்து மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி கூட உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அப்படி உங்களுக்கு வரல, யூஆர்எல் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா DAPA செக்கர்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா மொதல் ரிசல்ட்டே கூட அந்த வெப்சைட் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், சரியா? இந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே இது போல் உங்களுக்கு ஒரு சர்ச் இன்ஜின் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து HTTPSோடு சேர்த்து உங்களுடைய டொமைன் யூஆர்எல் போட்டாலும் அதுக்கு வரும். இல்லை இப்போ நான் போட்டிருக்கல mrfull.com MRFWOLL இருக்குல்ல, இது போல் போட்டால் கூட உங்களுக்கு ரிசல்ட் வரும், சரிங்களா? நீங்கள் போட்ட உடனே இந்த உங்க பார்த்தீங்களா ஐ எம் நாட் ரோபோட்னு இருக்குல்ல, இந்த பாக்ஸ் வர ஒரு 10 செகண்ட் டைம் டிலே பண்ணும். ஏன்னா வந்து ஒரு டைமர் போட்டிருக்காங்க, சரிங்களா? அந்த 10 செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னா இது வந்து இந்த ஐ எம் நாட் ரோபோட்னு இருக்குல்ல, இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் டிக் பண்ணுங்க. அது என்ன ஆகுனா ஹியூமனா இல்லை ரோபோட்டான்னு சொல்லிட்டு ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு டிக் பாக்ஸ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா டிக் வந்துடுச்சுல. இப்போ கீழே பாருங்கள் கிளிக்கு சாரி இந்த செக்கு TARVN இருக்குல்ல, இது வந்து நம்ம கொடுக்கணும். இது கொடுத்த உடனே என்ன ஆகும்னா ஒன் டைம் இந்த பேஜ் வந்து சும்மா அப்படியே ரீஃப்ரெஷ் ஆகிற மாதிரி ஆகிட்டு நம்ம வெப்சைட்டுக்கான டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் எல்லாமே நமக்கு வந்து இந்த வெப்சைட்டில் காமிச்சு கொடுத்துரும். தென் இது வந்து ஆட்ஸ் வருது இல்லையா, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டார்டிங் கொடுத்துட்டோம். ஆனால் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஐம் நாட் ஓப்பன் வருது. ஆனால் பட் அது பேஜ் வந்து இதுவும் ஆயிடுச்சு, நமக்கு வந்து வந்துடுச்சு. ரிசல்ட் வந்து கீழே தான் இருக்கும் பாருங்கள். இது ஃபோனுன்றதால என்னால் கரெக்டாக காட்ட முடியல, சரியா? அதுவே நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்த பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறதுனால டீட்டெயில்டாக. இப்போது இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது என் வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 54 டொமைன் அத்தாரிட்டி வச்சுருக்கேன், சரியாங்களா? ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் பேச முடியல, சரியா? சரி, இப்போ டொமைன் அத்தாரிட்டி 54 இருக்குது. பேஜ் அத்தாரிட்டி வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 39 இருக்குது, சரியா? பேக்லிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா டெக்னிக்கல் பேக்லிங்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 4000 பேக்லிங்ஸ் இருக்குது. குவாலிட்டி பேக்லிங்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 730 பேக்லிங்ஸ் இருக்குது, சரிங்களா? தென் இது முதல் 4 இருக்கிறது மட்டும் எப்பவுமே பார்த்தால் போதிக்கும், மற்றது இது நமக்கு தேவைப்படாது. அடுத்ததான் மெயினாக பார்க்கக்கூடியது எஸ்எஸ்னா ஸ்பாம் ஸ்கோர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாம் ஸ்கோர் 1% இருக்குது. ஜீரோவில் மோஸ்ட்லி 99% இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படியாப்பட்ட வெப்சைட்டுமே வந்து 1%ன்றது காட்டும், சரிங்களா? தென் ஃப்ரெஷ்ஷாக நம்ம டொமைன் வாங்கும் போது ஒன்றா வந்து இருக்கலாம், ஜீரோ போது அது ஆர்டிக்கல் போடுறீங்க, ஏதோ ஒரு வெப்சைட் பேக்லிங்க் எடுக்கிறீங்கன்னாவே நமக்கு வந்து அந்த 1% வந்துடும் ஒரு 1 or 2 மந்த்துக்குள்ள, சரியா? நீங்கள் அந்த 1% இருக்குது, இதனால் நம்ம சைடு அஃபெக்ட் ஆகுமானா பயப்பட வேண்டியதில்லை. அதனால எந்த அஃபெக்டும் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஆக போகிறது இல்லை, சரியா? சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி 54 இருக்குல்ல, இது போல் உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி புஷ் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட பெய்டு சர்வீசஸ் அவைலபிள் இருக்குது, நீங்கள் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றத நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்கு தேவையான அப்ரூவல் கண்டென்ட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிக்கல் உங்களுக்கு 150 வந்து கிடைக்கும், சரிங்களா? தென் 100% யூனிக் கண்டென்ட், சரிங்களா? 100% ஹியூமன் கண்டென்ட் தான். அது மட்டும் இல்லாமல் 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் எனி 10 daysக்குள்ளே உங்களுக்கு ரேங்கிங் ஆகிட்டு ஆர்கானிக்காக டிராஃபிக் உள்ள வரும், இதுக்கு நான் கேரண்டி, சரிங்களா? நீங்கள் வந்து ஏஐ டூல் வந்து யூஸ் பண்ணி கொடுப்பீங்க, அதாவது ChatGPT இந்தமாரி ஏதோ ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணி கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து 20 ஆர்டிக்கல் வாங்குங்க, 10 ஆர்டிக்கல் வாங்குங்க அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் டெஸ்டிங் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் ஒரே ஒரு ஆர்டிக்கல் கூட நீங்கள் காசு கொடுத்து வாங்கி செக் பண்ணி பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு கண்டென்ட் குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும் நண்பா. இதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு மட்டும் இதை வந்து கொடுத்துடல, கிட்டத்தட்ட நான் 2 yearsக்கு மேலே கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுக்குறது, வெப்சைட் ஆடிட்டிங் பண்ணுறது, AdSense Approval சர்வீஸ்னு சொல்லிட்டு இதை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க என்ன சொல்ல வருன்றது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா வச்சுங்களேன், ஒன்று AdSense அப்ரூவலுக்காக புஷ் பண்ணுறது, இன்னொன்று ரேங்கிங்காக புஷ் பண்ணுறது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக புஷ் பண்ணுறது. ICPC கண்டென்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஃபுல் அண்ட் ஃபுல்
லாயரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இது போல ஆர்டிகல் கொடுப்பேன். இது மூலியமா நீங்க சிவிசி எண்ணி 30 டேஸ்ல வந்து 10 வரைக்குமே நம்மளால கொண்டு போய் நிறுத்த முடியும். சரிங்களா? தென் நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய வெப்சைட்டோடைய நீச்சஸ் பொறுத்து அது டைம் டிலேவும் ஆகலாம். தென் ஆனால் சிவிசி வந்து என்னால் புஷ் பண்ண முடியும், பேஜ் ஆர்பிஎம்மே புஷ் பண்ண முடியும். பிகினராக இருந்து என்னோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நான் என்ன பற்றி பேசுகிறேன் எதுனே உங்களுக்கு புரியாமல் போகலாம். சரியா? ஸோ நீங்கள் வந்து என்னுடைய வெப்சைட் வந்து இதுதான் MrFull.com. இந்த வெப்சைட்லேருந்து ஃபார் டேவுக்கு $150 எடுத்து காமிச்சிருக்கேன், ஃபார் மந்த்துக்கு $1500 எடுத்து காமிச்சிருக்கேன். தயவு செஞ்சு ஒரு 6 மாதத்து பழைய வீடியோ வந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா அந்த வீடியோஸ்லாம் நான் மினிமம் 35 நிமிஷம் அப்படிலாம் வீடியோ போட்டிருப்பேன். எந்த ஆடு வைக்கணும், எந்த ஆடு வச்சு எவ்வளோ ரெவன்யூ கிடைக்கும், எந்த கண்ட்ரிலேருந்து வந்து ஆடு கிளிக் நடந்தால் ரெவன்யூ கிடைக்கும்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக வீடியோ இருக்கும். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு ஓல்டு வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் கரண்ட்டில் எந்த வீடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ரீசெண்டாக ஆட்சன்ஸோட ரிப்போர்ட் கொடுக்கறதுல கூட நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் நான் பேசிகிட்டு இருப்பேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வாலிட் கிளிக் அதிகமாக நடக்குது. தென் ஆட் லிமிட் இன்வாலிட் கிளிக் அதிகமாக நடந்தால் விழுன்ற சுச்சுவேஷனால டொமைன் நேம் எதுவும் காட்ட முடியாத சுச்சுவேஷன். அது ஒன்று, ஒரே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் மல்டிபிள் டொமைன்ஸ் இருக்குது, அதனால் என்னால் காட்ட முடியாத சுச்சுவேஷன். சரிங்களா? ரீசன்ஸ் நிறைய இருக்குது நண்பா. டொமைன் நேம் நான் காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம். என்னோட வெப்சைட் MrFull.com இதுதான் நம்ம வந்து பிராண்டாக நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். தென் எல்லாமே இந்த ஒரு வெப்சைட்ல தான் நம்ம வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக சொல்லிட்டும் இருக்கேன். அதனால தான் நம்ம இந்த டொமைன் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங் பாருங்க அப்படின்றதுக்கான சொன்னதுக்கான ரீசன். சரியா? சரி, டாபிக் உள்ள வந்துடலாம். அதாவது நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான AdSense கப்பலுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு, ஐசிபிசி கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டுனா, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ என் வெப்சைட்ல இருக்கிற டொமைன் அத்தாரிட்டி இது போல உங்களுக்கு வேணும், எப்படி 54 இருந்து இந்த மாரி உங்களுக்கு வேணும். ஆக்சுவலி நண்பா என் சைடு இருந்து உங்களுக்கு 50 வரைக்கும் ஜென்னி 35 டேஸ்ல டொமைன் அத்தாரிட்டி வந்து என்னால் புஷ் பண்ணி கொடுக்க முடியும். அதுவும் இன்க்ளூடு 1% ஸ்பேம் ஸ்கோர்ல. சரிங்களா? நீங்கள் வந்து ஸ்பேம் ஸ்கோர் வந்து ஏறிடுமோ, ஐயோ சைடு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படிலாம் எதுவும் பயப்பட வேண்டாம். நான் கேரண்டி உங்களுடைய அமௌண்ட்டுக்கும் சரி டொமைன் அத்தாரிட்டிக்கும் சரி நான் கேரண்டி 35 டேஸில் அப்டேட் ஆகலாம். ஏன் ஆகலான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். சரியா? அது இல்லாமல் இந்த ஸ்பேம் ஸ்கோர் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் 1ல் அதிகபட்சம் 4, 5 இப்படி போகலாம். அதாவது 10 வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லைன்பா. 10 போய் தொட்டுட்டாலே பிரச்சனை. 10ன்றது அது 10க்குள்ளே இருக்கலாம். 10க்கு போயிட்டாலே ஸ்பேம் ஸ்கோர் இருக்கக்கூடிய இடத்த ரெட்டில் காட்டும் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்றது. சரிங்களா? 10க்கு மேலே கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும், கூகுள் ஆட்சன்ஸில் நம்ம வெப்சைட் மானிட்டேஷன் ஆகிட்டா விளம்பரம் வரும். அது அந்த டைமில் தான் நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதில் வந்து 10க்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஆட் லிமிட் போட்டு விட்டுருவாங்க, ஆட்ஸ் வராது. இங்கே வந்து ஸ்பேம் ஸ்கோரில் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆர்டிகல் ரேங்க் ஆகாது. இந்தமாரி ஒவ்வொன்றுத்துக்கும் பல பிரச்சனை இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்குங்க. அதாவது 1%ல டொமைன் அத்தாரிட்டி என்னால் 50 வரைக்கும் இன்னும் 35 டேஸில் கொண்டு வந்து நிறுத்த முடியும். டொமைன் அத்தாரிட்டி உங்களுக்கு புஷ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? அதே போல் வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சர்வீஸ். இப்போ என் வெப்சைட்டில் டொமைன் அத்தாரிட்டி 54 வச்சிருக்குல்ல, என் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு பேக்லிங்க் கொடுக்குறேன் அப்படின்னா ₹500 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு பேக்லிங்க்கு உங்களுக்கு வந்து கொடுத்துறதுக்கு ₹500 இன்க்ளூட் ஒரு கண்டென்ட்டுமே நம்ம வந்து கொடுத்துருவோம். உங்களுக்கு கண்டென்ட் வந்து நீங்கள் என்ன நிச்சல் வேணுமோ அந்த ஆர்டிகளுக்கான அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டென்ட்டோடு சேர்த்து நம்ம பேக்லிங்க் கொடுத்துருவோம். சரிங்களா? இல்லை ப்ரோ நான் கண்டென்ட்டுக்கு எனக்கு வேண்டாம், பேக்லிங்க் மட்டும் வேணா பேக்லிங்க் மட்டும் வாங்கிக்கிங்க. நார்மல் பேக்லிங்க், அதாவது நான் சொல்கிறது குவாலிட்டி பேக்லிங்க் நண்பா. குவாலிட்டி பேக்லிங்க்னா இப்போ என் வெப்சைட்டில் வந்து 50க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்லையுமே அது குவாலிட்டி பேக்லிங்க்குள்ளே தான் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா என் வெப்சைட்டுக்கு மொத்தமே 730 பேக்லிங்க் தான் இருக்குது குவாலிட்டி பேக்லிங்க்னு பார்த்தாச்சுன்னா. சரியா? ஆனால் டெக்னிக்கல் பேக்லிங்க்ன்றது பார்த்தாச்சுன்னா 4000 இருக்குது. அது என்ன டெக்னிக்கல் பேக்லிங்க் அப்படின்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறோன்னா வச்சுக்கலாம், டொமைன் அத்தாரிட்டி மினிமம் 10க்குள்ளே இருக்கிறது எல்லாமே கீவேர்ட்ஸ்க்கு தான் மோஸ்ட்லி எல்லாருமே எடுப்போம். சரிங்களா? அப்படின்னும் போது அது வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நீ என்ன தான் 5 வச்சிருக்கலாம் 6 வச்சிருக்கலாம் அப்படின்னும் போது அந்த அளவுக்கு அது குவாலிட்டியாக இல்லைன்னு தான் சொல்லியாகணும். டொமைன் அத்தாரிட்டி மினிமம் 50க்கு மேலே போயிட்டாலே சைடுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் அந்த சைடுடைய குவாலிட்டியுமே வேறு லெவலில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ குவாலிட்டி பேக்லிங்க்னா அமௌண்ட் அதிகமாக தான் இருக்கும், புரிஞ்சுக்குங்க. தென் உங்களுக்கு டொமைன் அத்தாரிட்டி புஷ் பண்ணுற, அதாவது டொமைன் அத்தாரிட்டி இப்போ எந்த 50 இருக்குன்னா அது போல குவாலிட்டி பேக்லிங்க் தான் எடுப்போம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஆர்டிகளுக்கு தான் ரேங்க் பண்ணணும் அதுக்காக பேக்லிங்க் வேணும்னா ஒரு பேக்லிங்க் ₹1 கொடுத்துட்ருக்கேன். அதாவது இப்போ வந்து ஓப்பனாக சொல்கிறேன், எந்த ஒரு ஃப்ரீலான்சரும் இந்த இடத்த வந்து அஃபெக்ட் ஆகணுன்றதுக்காக நான் அமௌண்ட் சொல்ல கிடையாது. வெளியெலாம் வந்து ₹4 ₹5 கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? என்னால் ₹1 பண்ணி கொடுக்க முடியுது அப்படின்னும் போது 1000, அதாவது பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு பேக்லிங்க் வந்து ₹1 வாங்குறீங்கன்னா 1000 பேக்லிங்க் மினிமம் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். 1000 பேக்லிங்க் வந்து நான்
ஆர்டர் எடுத்து முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபுல்லாக அப்டேட் ஆன பிறகு வேணும்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 10,000 பேக்லிங்க் எடுக்கணும், 50,000 பேக்லிங்க் எடுக்கலாம் அப்படிலாம் இல்லை நண்பா. 1000 பேக்லிங்க் மினிமம் உங்களுக்கு எவ்வளோ ஆர்டிகல் எவ்வளோ பேக்லிங்க் வேணுமோ அதை உங்களுக்கு உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க. சரியா? தென் பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு. அது போக கூகுள் AdSense அப்ரூவல் சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட் நாங்களே பில்ட் பண்ணி ஃபுல்லாக அப்ரூவல் வாங்கி கொடுக்குற வரைக்கும் அந்த சர்வீஸ் அவைலபிள் இருக்கு. இல்லை ப்ரோ நான் சர்வீஸ் எனக்கு முக்கியம் இல்லை, நான் வந்து பிராண்டடாக தான் பண்ண போகிறேன், நானே லேர்ன் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஃபார் வெப்சைட் வேர்ட்பிரஸ் வெப்சைட் 1 year ஹோஸ்டிங் டொமைனோட ப்ரொவைட் பண்ணி 10,000 நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, வெப்சைட்னா என்னன்னு தெரியல, பிளாகர்னா என்னன்னு தெரியல, ஆனால் எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து அதுக்கு எடுத்துட்டு இருக்கோம். தேவைன்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி கூட லேர்ன் பண்ணிக்கலாம். அதாவது ஓப்பனாக சொல்கிறேன் நண்பா, எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து இங்கிலீஷ்லாம் வராது ப்ரோ, எனக்கு சுத்தமாக அந்த அளவுக்கு நாலேஜ் கூட இல்லை, பட் அப்படிதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு வந்து நான் ஓனாக ஷாப் வச்சுருக்கேன், நான் வந்து என்னுடைய ப்ராடக்ட் வந்து நான் செல்லிங் பண்ண போகிறேன், எனக்கு அந்தமாரி என்ன பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கே சொன்னது தான், ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கே அந்த ரீசன் என்னன்னா நீங்களே கற்றுக்கிட்டு பண்ணுற அளவுக்கு தான் நம்ம தான் அந்த கிளாஸ் அட்டன் எடுப்போம். சரிங்களா? நீங்கள் வந்து இதில் பயப்படணும்னு எந்த அவசியமே கிடையாது. உள்ளே என்ட்ரி ஆனாலும் எதுவுமே உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே ஈஸி தான், உள்ள தைரியமாக இறங்குங்க, கண்டிப்பாக ஒருத்தான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். சரியா? சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, வெப்சைட்டு வந்து ப்ராப்பராக, அதாவது ஒரு தெரிஞ்சோ தெரியாமல் நீங்கள் போயிட்டு யாருக்கிட்டும் காசு கொடுத்து வெப்சைட் வாங்கியிருக்கலாம், அல்லது நீங்களும் கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வெப்சைட் கஸ்டமைஸ் பண்ண தெரியல, தென் ப்ராப்பராக ஆட் பிளேஸ் பண்ண தெரியல அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை. மானிட்டேஷன் வாங்கியிருந்து ப்ராப்பராக ரெவன்யூ ஜென்ரேட் ஆகலை, ஆட்ஸ் பிளேஸ்மெண்ட் ப்ராப்பராக இல்லைன்னா அதுக்கு வந்து ஆட் பிளேஸ்மெண்ட் ப்ராப்பராக சைடு ஆடிட்டிங் பார்த்து உங்களுக்கு என்ன குறையோ அதை வந்து ஃபுல் ஆகிற மாரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சைடு ஆடிட்டிங்லாம் ப்ராப்பராக பண்ணி நீட்டாக இருக்கும். சைடு பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் குறைச்சலாக இருக்காது. சரிங்களா? ஸோ எனி டவுட்ஸாக இருந்தாலும் கால் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சைடு ஆடிட்டிங் பார்க்குறது, அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல வச்சுக்கலாம், வெப்சைட்டு சம்மந்தமாக உங்களுக்கு எனி டவுட்ஸ் சொல்லிடுறேன். அதே போல் சர்வீஸ் வெப்சைட் சம்மந்தமாக பேக்லிங்க் சர்வீஸ், ஆர்டிகல் சர்வீஸ், கண்டென்ட் ரைட்டிங், AdSense அப்ரூவல் சர்வீஸ், தென் பிளாக் மாதிரி பண்ணுறது, அஃபிலியேட் மாதிரி பண்ணுறது, கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அந்த மாதிரி நம்ம வெப்சைட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அல்லது உங்கள் ரிலேட்டிவ் அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஸ் யாராச்சும் வெப்சைட் பில்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நான் சொல்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும். ஓகேவா? தென் அது போக யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஏற்றணும், தென் வாட்ச் அவர் ஏற்றணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுவுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக்லிங்க் எடுக்கிறது வந்து ஸ்டார்டிங்காக சொன்னேன், ஒரு ப்ராப்பராக எப்படி பேக்லிங்க்கு எடுக்கலாம், பேக்லிங்க் தப்பாக எடுத்த ஸ்பாம் ஸ்கோர் எப்படி அதிகமாக இருக்குது குறைக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா நண்பா. இப்போ நிறைய பேருக்கு வந்து பேக்லிங்க்னா டூ ஃபாலோ லிங்க், நோ ஃபாலோ லிங்க் இது மட்டும் தான் தெரியும். ஆனால் அந்த டூ ஃபாலோ லிங்க் தாண்டியும் இன்னும் ஒரு சிலதுலாம் இருக்குது. ஓகேங்களா? பட் உங்களுக்கு இப்போதைக்கு நான் டூ ஃபாலோ ஆர் நோ ஃபாலோ இதை மட்டும் பட்டு இப்போ வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த டூ ஃபாலோ லிங்க் இருக்குல்ல, அதை தாண்டி நோ ஃபாலோ லிங்க்கும் ஒன்று இருக்குது. சரியா? எல்லாருமே வந்து டூ ஃபாலோ லிங்க் தான் வேணும், டூ ஃபாலோ லிங்க் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் அதை நோ ஃபாலோ லிங்க்குக்கு அந்த அளவுக்கு ஒர்த்துலன்னு நினைக்கிறீங்களா? இதே கமெண்ட் பாக்ஸ் லிங்க்குக்கு ஒர்த்துலன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எல்லாத்துக்குமே சம் ஆஃப் பர்சன்டேஜ் இருக்குது நண்பா. டொமைன் அத்தாரிட்டிக்காக நம்ம பார்த்த போனால் உங்களுக்கு தெரிய சொல்லணும்னா, இப்போது டொமைன் அத்தாரிட்டி 1%, டொமைன் ஸ்பாம் ஸ்கோர் 1% இருக்குது, டொமைன் அத்தாரிட்டி 54 இருக்குது. ஆனால் அதுவே டொமைன் அத்தாரிட்டி 54 இருக்குது, ஸ்பாம் ஸ்கோர் 17 இருக்குது அப்படின்னா அப்போ அந்த இடத்த எப்படி ஸ்பாம் ஸ்கோர் ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா, தேவையில்லாத இருக்கக்கூடிய வெப்சைட்டில் இருக்க யூஆர்எல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். அது ஈஸியாக கூகுளில் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த பேஜஸில் போய் நம்ம யூஆர்எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனால் இப்போ ஒரு லட்சம் ரொம்ப அதிகமாக சொல்கிறேன், ஒரு 3000 ஆர்டிகல் உங்கள் வெப்சைட்டில் இருக்குன்னா 3000 ஆர்டிகல் எந்தெந்த ஆர்டிகளை கண்டுபிடிச்சி எப்படி எடுக்கிறது, அதை நியூட்ரலைஸ் ஈஸியாக பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஆர்டிகல் உங்களால் ரிமூவ் பண்ண முடியல, அது இருந்துட்டு போகுது அப்படின்னா நோ ஃபாலோ லிங்க் எடுக்கணும் நண்பா. நோ ஃபாலோ லிங்க் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாம் ஸ்கோர் ஏறக்கூடாது, அதே சமயத்தில் டொமைன் அத்தாரிட்டி நீட்டாக வரணும், 1% ஸ்பாம் ஸ்கோர் இருக்கணும். நீ எங்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ அது அப்பாற்பட்ட விஷயம், நான் வந்து கம்பல் பண்ண மாட்டேன். எங்கிட்ட இருக்கிற சர்வீஸ் என்னவோ அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. சரியா? நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் இப்போ நான் வந்து இப்போ பேக்லிங்க்கு ₹1 வாங்குறேன், அதே இப்போ 10,000 பேக்லிங்க்கு 10,000 வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எச்சா தான் பண்ணி கொடுக்க போகிறேன். ஆனால் இதை வந்து நான் ஃபைபரில் போய் பண்ண என்ன ஆகுது தெரியுமா? இப்போது 10,000 பேக்லிங்க்கு போகிறோன்னா ₹13,000 வாங்க வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா அங்கே ₹3,000 ஜிஎஸ்டி டேக்ஸுக்கே போயிடுது. அப்படின்னும் போது எனக்கு அந்த இடத்துல போதுமான கமிஷன் கிடைக்கல. ஆனால் நீங்கள் அந்த 13,000 எங்கிட்ட கொடுக்குறீங்கன்னா நான் 15,000 பேக்லிங்க் இப்படி போட்டு கொடுப்பேன். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ புரிஞ்சுக்கிங்க என்ன சொல்லுவாருன்றது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் வாங்கலாம், வேண்டதில்லை யாருமே. ஓகேவா? சரி, இப்போ டாபிக்ல வந்துடலாம்.
நீங்கள் பேக்லிங்க் எங்கிட்ட எடுத்தாலும் சரி அல்லது மற்ற ஃப்ரீலான்சர்ஸ் யாரை ஹையர் பண்ணாலுமே சரி 10,000 பேக்லிங்க் எடுக்கிற நோ ஃபாலோ அல்லது டூ ஃபாலோ எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ டூ ஃபாலோ தான் நம்ம பேச போகிறோம். டூ ஃபாலோ 10,000 பேக்லிங்க் எடுக்கிறனா தயவு செஞ்சு அதில் 1000 பேக்லிங்க் ஆச்சு நோ ஃபாலோவில் போட்டுக்குங்க. அதாவது 10க்கு 2% ஆச்சு நமக்கு வந்து நோ ஃபாலோ இருக்கும். நாங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னா ஸ்பாம்ஸ் கூட ஏறி போயிடும். ஓகேங்களா? இந்த உண்மை யாருமே சொல்ல மாட்டாங்க, பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அதேமாரி டொமைன் அத்தாரிட்டிக்காக வேலை செய்யுங்க. டொமைன் ரேட்டிங் ஏகிரிஃபில் போய் செக் பண்ணிங்கன்னா அங்கே காட்டும். அதுக்காக வேலை செய்ய வேண்டாம். டொமைன் ரேட்டிங் வந்து நம்மளால ஸ்டாண்டர்டாக வச்சுக்க முடியாது. சரிங்களா? இன்னைக்கு வந்து 16 காட்டுது டொமைன் ரேட்டிங் அப்படின்னா நாளைக்கு வந்து 15 காட்டும், அடுத்த மாதம் 90 காட்டும். அப்படின்னும் போது நம்மளால டொமைன் ரேட்டிங் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்கவே முடியாது. பட் ஆனால் அதுக்கு தான் நம்ம வந்து பேக்லிங்க் எடுக்கணும், எல்லா வேலையும் செய்கிறதா இருக்கும். சரிங்களா? டொமைன் ரேட்டிங்க்கு வந்து யாரும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. தென் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்ட்டில் வேலை செஞ்சு கொடுத்துருவோம். உங்களுக்கு மோஸ்ட்டில் டொமைனை தட்டி 54 வரைக்கும் நான் கேரண்டி. சரிங்களா? தென் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். உங்களுக்கு டூ ஃபாலோ லிங்கே தான் வேணும், 1000 பேக்லிங்க் வேணும்னா பிரச்சனை இல்லை நண்பா. நிறைய பேர் வந்து 20,000 பேக்லிங்க் வேணும், 30,000 பேக்லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று கூட நோ ஃபாலோ லிங்கே வேண்டாம், எனக்கு எல்லாமே டூ ஃபாலோ வேணும் அப்படின்றவங்களுக்குலாம் ஸ்டாம்ப்ஸ் கூட ஏறி போயிடும். சரிங்களா? அது இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடிய பேக்லிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் ஒரு ஆர்டிகல் போடுற அப்படின்னா நான் வந்து அதுக்கு ரிலேவெண்ட்டான ஒரு கீவேர்ட்ஸில் நான் ஒர்க் பண்ணி ஒரு கீவேர்ட்ஸ்க்கு உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் யூஆர்எல் தூக்கிட்டு வந்து நான் அந்த கீவேர்ட்ஸ் கரெக்டாக கொடுக்குறேன் அப்படின்னா அது 100% யூனிக் கீவேர்ட்ஸுக்கு அந்த மாரி ஆகி போயிடும். அதை விட்டுட்டு நீ ஒன்றுத்துக்கு, அதாவது நீ ஒரு நீச்சஸில் ஒர்க் பண்ணுவேன், நான் ஒன்றுத்தில் ஒர்க் பண்ணுவேன், அது மாதிரி சம்மந்தமே இல்லாத உன் டொமைனத்தில் வந்து நான் போட்டேன் அப்படின்னா அந்த அளவுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்காது, குவாலிட்டியாகவும் இருக்காது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? நீங்கள் போயிட்டு மற்றவங்க வெப்சைட்டில் போயிட்டு பேக்லிங்க் எடுத்தாலும் சரி அல்லது நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, காசு வாங்கிட்டு வேலை செய்றீங்க, வாங்கினாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் தான். கரெக்டாக வேலை செஞ்சு கொடுங்க, அவ்வளோதான் என்னுடைய ரெக்குவயர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. கரெக்டான கீவேர்ட்ஸுக்கு நம்ம பேக்லிங்க் எடுக்கல அப்படின்னா ஸ்பாம் ஸ்கோர் ஏறி போயிடும். சரியா? தென் ஸ்பாம் ஸ்கோர் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு டூ ஃபாலோ லிங்க் நோ ஃபாலோ லிங்க்கில் வந்து நமக்கு கரெக்டாக 2% நோ ஃபாலோ எடுத்தோம்னா ஸ்பாம் ஸ்கோர் குறைச்சிக்கலாம். அதையுமே நான் சொல்லிட்டேன். அது போக நம்ம கிட்ட இருக்கிற சர்வீஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். AdSense Approval கண்டென்ட் சர்வீஸ், அதாவது கண்டென்ட் சர்வீஸ் இருக்குது. வெப்சைட் ஆடிட்டிங் பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் பிளேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேர்ட்பிரஸ் வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் பில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபார் 10,000க்கு அப்படின்னு எல்லா சர்வீஸும் நம்ம மோஸ்ட்லி உள்ள கவர் அப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தென் உங்களுக்கு வெப்சைட்டுக்கு டொமைனை தட்டி பேக்லிங்க் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேறு என்ன சொல்கிறது? தென் என்னோடய வெப்சைட் வந்து mrfull.com சொல்லிட்டேன். தென் உங்களுக்கு என்னோடய வெப்சைட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஷுவர் தாராளமாக உங்களுக்கு நான் வந்து என்னோடய வெப்சைட் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். வெப்சைட்டில் எது போல் நீச்சஸில் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்ஸ் வருது நண்பா, நானாக பண்ணட்டும். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் ஃபோன் அந்த மோடில் வச்சுருந்தேன். இருங்க, இப்போ நான் போயிட்டு என்னோடய வெப்சைட்டை காட்டுறேன். mrfull.com 20 or 24க்காக நம்ம வந்து இப்போது சைடில் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய வெப்சைட் mrfull.com தெரியுதுங்களா? வெட்டிங் ஃப்ளெக்ஸ் பேரில் ரிலேட்டடாக போட்டுட்ருக்கேன். சைடு வந்து ரீசெண்டாக கிராஷ் ஆகிடுச்சு, 5700 ஆர்டிகளுக்கு மேலே டிலேட் ஆகிடுச்சு, ரெக்கவர் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட்டு ஆர்டிகல் ரெக்கவர் பண்ணாலும் உள்ள ஃபோட்டோ போட்டது எல்லாமே கிராஷ் ஆகிடுச்சு. சரிங்களா? அதனால புதுசாக டிலேட் பண்ணிவிட்டு புதுசாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது சைடு பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். தென் இது போல் உங்களுக்கு சைடு வேணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் ஆர்டர் எடுக்கிறீங்களோ இல்லையோ நண்பா, டவுட்டுன்னு வந்துருச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கால் பண்ணி உனக்கான எனி டவுட்ஸ், டைம் முக்கியம் இல்லை, எப்போனா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் சரி, இல்லைனா கீழே டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்ஸ்டாகிராம் ஐடியுமே கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம்லேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எல்லாமே வந்து யூடியூப்பில் ஓப்பனாகவும் சொல்ல முடியாது. சரிங்களா? ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணும்போது ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும். புரியுதுங்களா? தென் இதுதான் என்னோடய வெப்சைட் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அது இல்லாமல் வெப்சைட்டுக்கான ஸ்பீட் டெஸ்ட்டு மற்ற எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், சைடு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? எனிவே பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.